இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜியாகிரஃபி ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை எது? பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எது? 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. 3 கூற்றுகளையுமே நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று, புகையிலை போர்ச்சுகீசியரால் முதலாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. புகையிலை உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தை பெறுகின்றது. இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகம். இவற்றுள் எவை சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3 என 3 கூற்றுகளுமே சரியானது. புகையிலை போர்ச்சுகீசியர்களால் முதலாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. புகையிலை உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தை பெறுகின்றது. இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகம். இனி 2வது கேள்வி நம்ம பார்க்கலாம். உலகின் செறிந்த விமான போக்குவரத்து இந்த இரு நகரங்களுக்கு இடையே நடைபெறுகிறது. உலகின் செறிந்த விமான போக்குவரத்து இவ்விரு நகரங்களுக்கிடையே நடைபெறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி, லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க். லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க். இனி 3வது கேள்வி நம்ம பார்க்கலாம். கடல் நீரின் உப்பளவு எதனால் அளக்கப்படுகின்றது? கடல் நீரின் உப்பளவு எதனால் அளக்கப்படுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, எலக்ட்ரிக் salinity meter. எலக்ட்ரிக் salinity meter. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மிசோரம் மாநிலம் டேஷ் மாகாணம் ஆகும். மிசோரம் மாநிலம் டேஷ் மாகாணம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வடகிழக்கு. ஆன்சர் வடகிழக்கு. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மலைகள், பீடபூமிகள், ஆறுகள், கடல்கள் போன்ற இயற்கை கூறுகளை வரைந்து காட்டுவது எது? மலைகள், பீடபூமிகள், ஆறுகள், கடல்கள் போன்ற இயற்கை கூறுகளை வரைந்து காட்டுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இயற்கை அமைப்பு வரைபடங்கள். ஆன்சர் இயற்கை அமைப்பு வரைபடங்கள். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் புவியின் உள்ளமைப்பு பற்றிய தகவல்களை அறிய உதவும் நேரடி ஆதாரம் எது? பின்வருவனவற்றுள் புவியின் உள்ளமைப்பு பற்றிய தகவல்களை அறிய உதவும் நேரடி ஆதாரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, எரிமலைகள். ஆன்சர் எரிமலைகள். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சொட்டு நீர்ப்பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் நாடு எது? சொட்டு நீர்ப்பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இஸ்ரேல். ஆன்சர் இஸ்ரேல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் டி, மென்கற்கள். ஆன்சர் மென்கற்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் விசாகதத்தரால் எழுதப்பட்ட 2 நூல்கள். பின்வருவனவற்றுள் விசாகதத்தரால் எழுதப்பட்ட 2 நூல்கள் எவை? ஆன்சர் 2 மற்றும் 4. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். முத்ரா ராட்சசம் மற்றும் தேவி சந்திரகுப்தம். முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நியாய தரிசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? நியாய தரிசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கௌதம் ரிஷி. ஆன்சர் கௌதம் ரிஷி. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஆற்று நீரில் காணப்படக்கூடிய உப்பின் சதவீதம் என்ன? ஆற்று நீரில் காணப்படக்கூடிய உப்பின் சதவீதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2% மட்டும். ஆன்சர் 2% மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்.
கீழ்கண்டவற்றுள் எவை கடலடி படிவுகளில் முதன்மையானவை? கீழ்கண்டவற்றுள் எவை கடலடி படிவுகளில் முதன்மையானவை? ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறியவை அனைத்தும். ஆன்சர் மேற்கூறியவை அனைத்தும் என்னலான்னா டெரிஜினியஸ் வளங்கள், எரிமலை வெடித்த பொருட்கள், கடல் தாவர மற்றும் விலங்கினங்கள். டெரிஜினஸ் வளங்கள், எரிமலை வெடித்த பொருட்கள், கடல் தாவர மற்றும் விலங்கினங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எந்த தீவு பவளத்தீவு என்று அழைக்கப்படுகின்றது? கீழ்கண்டவற்றுள் எத்தீவு பவளத்தீவு என்று அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி லட்சத்தீவுகள். ஆன்சர் லட்சத்தீவுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தொடர் உச்ச நீச ஓதங்களுக்கு இடைப்பட்ட சராசரி நேர இடைவெளி எவ்வளவு? தொடர் உச்ச நீச ஓதங்களுக்கு இடைப்பட்ட சராசரி நேர இடைவெளி எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 12 மணி 26 நிமிடங்கள். 12 மணி 26 நிமிடங்கள். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கடலின் மேற்பரப்பானது அடையக்கூடிய கடலின் மேற்பரப்பு பெறும் தினசரி சராசரி வெப்ப வீதம் என்ன? கடலின் மேற்பரப்பானது அடையக்கூடிய கடலின் மேற்பரப்பு பெறும் தினசரி சராசரி வெப்ப வீதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 1 டிகிரி செல்சியஸ். ஆன்சர் 1 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எவை கடலடி படிவுகள் ஆகும்? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எவை கடலடி படிவுகள் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி 5 மேற்கூறியவை அனைத்தும் என்னெல்லாம் பாருங்க. மணல், உப்புகள், கடல் பொருட்கள், களிமண் மற்றும் சேறு இவை எல்லாமே கடலடி படிவுகள். மணல், உப்புகள், கடல் பொருட்கள், களிமண் மற்றும் சேறு இவை அனைத்தும் சரியானது. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். குறுங்கோள்கள் இவைகளுக்கு இடையே காணப்படுகின்றன. குறுங்கோள்கள் இவைகளுக்கு இடையே காணப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் டி செவ்வாய் மற்றும் வியாழன். செவ்வாய் மற்றும் வியாழன். குறுங்கோள்கள் அப்படின்னாலே உட்புற கோள்கள் மண்டலத்துக்கும் வெளிப்புற கோள்கள் மண்டலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் குறுங்கோள்கள் அதிகமாக காணப்படும். செவ்வாய் வரைக்கும் உட்புற கோள்கள் மண்டலம் முடியுது, வெளிப்புற கோள்கள் மண்டலம் வியாழனிலிருந்து தொடங்குது. அதனால் இந்த இரு கோள்களுக்கும் இடையே தான் குறுங்கோள்கள் பெருமளவில் காணப்படுகின்றன. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்தியா எவ்வித பருவநிலை பகுதிக்கு கீழ் உள்ளது? இந்தியா எவ்வித பருவநிலை பகுதிக்கு கீழ் உள்ளது? ஆன்சர் உண்மையான பருவமழை பகுதி. ஆப்ஷன் டி உண்மையான பருவமழை பகுதி. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். யோகஹாமா செயல் வரைவு திட்டம் இதனுடன் தொடர்பு கொண்டது. யோகஹாமா செயல் வரைவு திட்டம் இதனுடன் தொடர்பு கொண்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி இயற்கை பேரிடர் மேலாண்மை. இயற்கை பேரிடர் மேலாண்மை. நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பாதரசத்தின் தாது என்ன? பாதரசத்தின் தாது என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி சின்னவார். ஆன்சர் சின்னவார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சாம்பார் ஏரி. ஆன்சர் சாம்பார் ஏரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் போபால் துயர நிகழ்வுக்கு காரணமான வாயு எது? பின்வருவனவற்றுள் போபால் துயர நிகழ்வுக்கு காரணமான வாயு எது? ஆன்சர் எம்ஐசி. ஆன்சர் ஆப்ஷன் டி எம்ஐசி. அதாவது மெத்தில் ஐசோசைனேட். மெத்தில் ஐசோசைனேட் சி. இதுதான் போபால் துயர நிகழ்வுக்கு காரணமான வாயு எம்ஐசி. நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். புவியின் மிகப்பெரிய தட்டு எது? புவியின் மிகப்பெரிய தட்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி பசிபிக் தட்டு. ஆன்சர் பசிபிக் தட்டு. நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பின்வரும் எந்த நிலத்தோற்றம் காற்றின் படிவு செயலுடன் தொடர்புடையது அல்ல? பின்வரும் எந்த நிலத்தோற்றம்
காற்றின் படிவு செயலுடன் தொடர்புடையது அல்ல. ஆன்சர் ஆப்ஷன் பி ட்ரம்லின். ஆன்சர் ட்ரம்லின். மற்ற ஆப்ஷன்ஸாக பாருங்கள். பர்கான், சீஃப், லோயஸ். இது எல்லாமே நிலத்தோற்றங்கள். இந்த நிலத்தோற்றங்கள் அனைத்துமே காற்றின் படிவு செயலுடன் தொடர்புடையது. இதில் தொடர்பு இல்லாதது ட்ரம்லின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கேரள கடற்கரையை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கால்வாய் எது? கேரள கடற்கரையை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கால்வாய் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி பாலக்காட்டு கணவாய். ஆன்சர் பாலக்காட்டு கணவாய். அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.